ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியினுடைய காரைக்கால் வளாகத்துல இருந்து ஒரு ஆடியோ வந்து சர்க்குலேட் ஆயிருந்தது சமூக வலைதளத்துல. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிட ஆடியோ அது வந்து. அதுல ஒரு மாணவி வந்து அங்க பிஜி முதுகலை பட்டம் படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து, தனக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அ மேனேஜ்மென்ட் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஹெச்ஓடி மாதவையாவால தொடர்ந்து தனக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு வந்து இருந்துட்டே இருக்கு. குறிப்பா வந்து இரவு நேரங்கள்ல அந்த மாணவிக்கு அவர் வந்து WhatsAppல மெசேஜ் அனுப்புறதும், அந்த பெண்கிட்ட அந்த மாணவி கிட்ட வந்து நிர்வாண புகைப்படம் கேட்கிறதும், அவர் சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒத்து போகலன்னா இன்டர்னல் மார்க்ல கை வச்சுருவேன்னு சொல்லி அவர் தொடர்ச்சியா மிரட்டினதாகவும், அந்த ஆடியோ சம்பவம் வந்து அந்த ஆடியோ ஒரு 5 நிமிட ஆடியோ வந்து வெளியாயிருந்தது. அதாவது அந்த மாணவி வந்து தன்னோடு அ அதே துறைய சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி மாணவி. அந்த அவங்களோட ஊர சேர்ந்த ஒரு அக்கா கிட்ட வந்து இந்த விஷயத்த தனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்கிறாங்க. இது அந்த ஆடியோ வந்ததுக்கு அப்புறம் இது சம்பந்தமா இந்திய மாணவர் சங்கம் எங்களுடைய தொடர்புகள் மூலியமாக ஒரு முதற்கட்ட விசாரணையை நாங்க வந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்துல மேற்கொள்றோம். அப்ப எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, இந்த ஆடியோ வந்து இப்ப சமீபத்துல வந்த ஆடியோ இல்ல. அந்த மாணவி வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடியோ வந்து பேசியிருக்காங்க. அந்த அக்கா கிட்ட. ஆனா வந்து அவங்க வந்து அந்த துறையில இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு வந்து ஒரு பெண் பேராசிரியர் கிட்ட, அவங்களுடைய கைடு கிட்ட இத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அந்த பேராசிரியரும், ஆ பெண் பேராசிரியரும் இந்த துறை தலைவரால பல்வேறு விதமான பாலியல் ரீதியான தொந்தரவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு, அவங்களும் இத வெளிய சொல்லாம மூடியே வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து இது வெளிய வெளி வெளிய சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த பெண் பேராசிரியர். அப்ப அப்படி இருந்தும் இது வந்து யாருடைய கவனத்துக்கும் போவாம, ஒரு பெரிய அளவுல பேசும் பொருளா இல்லாம இருக்கும்போது, சமீபத்தில முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் இந்த ஆடியோ சார்ந்து அவரு ஒரு ஆடியோ வெளியிடும்போது தான் இது வந்து வெளிய பொதுமக்கள் கவனத்துக்கும், எல்லார் கவனத்துக்கும் வருது. அப்ப இந்த மாரி நாங்க ஒரு முதற்கட்ட விசாரணை செய்யும்போது, அந்த மாணவி வந்து 2023, 2025ஆம் ஆண்டு இந்த கல்வியாண்டுல தான் வந்து அங்க எம்பிஏ படிக்கிறாங்க. பல கனவுகளோட பிஹெச்டி பண்ணணும்னு வந்த ஒரு மாணவி வந்து, இந்த பேராசிரியரினுடைய ஒரு பாலியல் ரீதியான இவருடைய தொந்தரவுனால, அந்த மாணவி வந்து வலுக்கட்டாயமாக கல்வி நிலையத்த விட்டு வெளியேற்றப்பட்டு இருக்காங்க.